சுடரோட உண்மைகள் எல்லாமே சீக்கிரமா வெளிய வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி தான் எல்லாருமே வந்து ரொம்பவும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே வந்து நம்ம விஜய், வெண்பா, மல்லி 3 பேருமே ஹேப்பியா இருக்கணும். அதாவது வெண்பாவுக்கு அந்த கடவுள் வந்து முன்னாடியே அதாவது தான் பெத்த தாய வந்து எடுத்துக்கிட்டாலுமே கூட, இப்போ பெத்த தாய விட மேல அதாவது அதிகமா பார்த்துக்கக்கூடிய ஒரு மனுஷிய வந்து நம்ம வெண்பா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வெண்பாவுக்கா இருந்தாலும் சரி, விஜய்க்கா இருந்தாலும் சரி, மல்லி தான் வந்து கரெக்ட்டு. மல்லி அவங்க கூட இருந்தா தான் அவங்களோட வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜய், வெண்பா, மல்லி 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா விலகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அதுக்கு நடுவுல இவ்ளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து அதாவது நம்ம மல்லிய பத்தி தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, விஜய்க்கு தெரிய வந்த உண்மைகள் தான் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து வந்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்டின்ற மாரி நெனச்சாங்க. இந்த சுடர்லாம் வந்து இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா சைட்ல இருந்தும் நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுச்சு. இனிமே யார் நெனச்சாலும் சரி, என்ன நெனச்சாலும் சரி, கண்டிப்பா நம்மள தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்டின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ நம்ம விஜயே இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ வந்து சுடருக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருந்தது மல்லி மட்டும் தான். மல்லியோட சாப்டர குளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சுடருக்கு உதவி பண்றதுக்கு ராஜேஸ்வரி ரெடியா இருந்துட்டு இருக்கா. ராஜேஸ்வரி ஏன்டா ரெடியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரிக்கு சுடர பத்தின மொத்த ரகசியங்களும் தெரிஞ்சிருச்சு. அதாவது மல்லிகாச்சு கூட வந்து பரவால்ல. இந்த சுடர பத்தி ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா, இப்போ ராஜேஸ்வரி எல்லா உண்மையுமே இந்த சுடர் வாயாலேயே வந்து வாங்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இப்போ பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க நம்ம வெண்பா தான் இந்த ஒரு வேலைய செஞ்சது அப்டின்ற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியாது. அதாவது இந்த சுடரோட ஃபோன்லருந்து கால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த சுடர் என்ன பேசுறா? ஏது பேசுறா? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அ விஜய் தெரிஞ்சுக்கணும் அப்டின்ற மாரி வந்து நெனச்சது. அதே மாதிரி இப்போ விஜய் இருந்துட்டு மல்லிய ரொம்ப கத்திடுறாங்க. "நீ எதுக்காக அங்க போன? ஏன் போன?" அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி இப்ப அங்க போனதுனால தானே விஜய்க்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சது. அதுவும் இல்லாம மல்லிய திட்டணும் அப்டின்றதுக்காகலாம் விஜய் திட்ட கிடையாது. வேற வழி இல்லாம தான் வந்து நம்ம மல்லிய திட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி எல்லாம் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம விஜய் இவ்ளோ கோவத்தோட திட்டல அப்டின்னா, இந்த சுடருக்கு நம்ம விஜய் மேல வந்து நம்பிக்கை வந்திருக்காது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மல்லின்னு சொல்லிட்டு மல்லி வாலையே புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. மல்லி முந்தானைய புடிச்சே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தன்னோட அதாவது ரேணுகாவ பத்தி பேசினா, உண்மையிலேயே விஜய்க்கு கோவம் வருது அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த சுடருக்கு சாதகமா அமையற மாரி இருந்துச்சு. ஆனா கடைசியில சுடரோட முகத்தரிய விஜய் இப்படி கிழிச்சு எறிவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது துப்பாக்கிய வச்சு அதாவது நல்ல தம்பி போலீஸ்லாம் வந்து துப்பாக்கிய வச்சு நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. அந்த போலீஸோட துப்பாக்கிய எடுத்து வச்சு, "ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு. நீ உண்மையா சொல்லல அப்டின்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்டிங்கிறது எனக்கே தெரியாது. நீ உண்மையா சொல்லிட்ட அப்டின்னா உனக்கு நல்லது. இல்ல அப்டின்னா கண்டிப்பா வந்து உன்ன நான் கொல்றது கூட தயங்க மாட்டேன்." அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன விஜய் என்ன ஆச்சு? எதுக்காக இப்படிலாம் கேட்குறீங்க?" அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு அப்டியே நல்லவ மாரியே ஒரு வேஷத்த போட ஆரம்பிச்சாரா. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்டின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதாவது விஜய் இருந்துட்டு இப்போ ஊர்லேருந்து அதாவது பிசினஸ் விஷயமா, மீட்டிங் விஷயமா அவர் வந்து வெளியூர் போயிருந்தார் இல்லையா? நேரா வெண்பாவ பார்க்கறதுக்காக ஓடோடி வராங்க. வெண்பாவ பார்த்து பயங்கரமா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, எவ்ளோ பெரிய கொலைகாரி கிட்ட கொண்டு வந்து நம்ம வெண்பாவ விட்டுருக்கோம் அப்டின்ற மாரி வந்து நெனச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மனசுக்குள்ள உன்ன இப்படி வந்து ஒரு கொலைகாரி கிட்ட வந்து நான் சிக்க வச்சிருக்கனே, என்னல்லாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்றது. மல்லி அவ்வளோ தூரம் சொன்னா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய பார்த்த உடனே வெண்பா இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, "டாடா என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமாவே கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும். அதுவும் இல்லாம நீ தான்" அதாவது வெண்பாவே சொல்றாங்க. இந்த மாரி நான் தான் அன்னைக்கு அந்த
கால் பண்ணி வச்சேன். நீங்க வந்து மல்லியம்மா சொல்றது எதையுமே கேட்க மாட்றீங்க. மல்லியம்மா சொல்றது எல்லாமே உண்மதான். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமாவே கிடையாது. அவங்க சுடர் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இந்த சுடர் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவ வாயாலேயே நான் சொல்ல வைக்க போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, எல்லாரையுமே ஒரே இடத்துல சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி வந்து நம்ம போலீஸையும் கூப்பிடுறாங்க. நல்ல தம்பி போலீஸையும். அவரும் வந்ததுக்கப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு, இப்போ அந்த துப்பாக்கிய கொஞ்சம் குடுங்க அ நல்ல தம்பி அப்டின்ற மாரி வந்து சொல்லி, அந்த துப்பாக்கிய வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, சுடர வந்து சுடர சுடுறதுக்காக போறாங்க. அந்த ஒரு டைம்ல சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த போலீஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இது எல்லாமே பூச்சாண்டி காட்டுறது தான் அப்டின்ற மாரி சைலன்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, "உண்மைய சொல்லு சுடர். நீ யாரு?" அப்டின்ற மாரி வந்து சொல்லி சுடரோட நெத்தியில வச்சு கேட்கும்போது, இந்த கதிரேசன், நிஷா இவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன சொல்றீங்க மாப்ள? இவ என் பொண்ணு தான். அதுவும் இல்லாம உங்களோட ஒய்ஃப் தானே." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இது இவ வந்து அதாவது உண்மையிலேயே நம்ம ரேணுகா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. இவ அவ வாயாலேயே உண்மைய சொல்லிட்டா அப்படின்னா, அவள நான் உயிரோட விட்டுருவேன். இல்லன்னா இங்கேயே நான் கொன்னு போறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, விஜய் பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்கும்போது, இப்போ வேற வழியே கிடையாது. இந்த சுடர் இருந்துட்டு விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி தான் ஆகணும். விஜய் கிட்ட மட்டும் கிடையாது எல்லார்கிட்டயுமே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.